அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யூபிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறைவேண்டல் 100 என்னும் தொடரில் இன்று உரத்த குரலில் மன்றாடுங்கள் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இறைவேண்டல் என்பது பன்முகத்தன்மை மிக்கது. எனவேதான் இறைவேண்டல் 100 என்னும் இந்த தொடரில் 100 இறைமொழிகளை, இறை வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். இறை வார்த்தை, இறைவேண்டல் பற்றி, ஜபத்தை பற்றி பல்வேறு விதமான செய்திகளை, போதனைகளை, அறிவுரைகளை, பரிந்துரைகளை தருகிறது. அவை எல்லாமே சிறந்தவைதான். அவற்றில் அந்தந்த நேரத்துக்கு பொருத்தமான வழிமுறைகளை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். ஆகவே சில நேரங்களில் அதிக சொற்களை கொண்டு நாம் மன்றாட வேண்டும், சில நேரங்களில் குறைந்த சொற்களை கொண்டு நாம் மன்றாட வேண்டும், சில நேரங்களில் உரத்த குரலில் மன்றாட வேண்டும், சில நேரங்களில் ஓசையின்றி நாம் மன்றாட வேண்டும். ஆகவே இடம், காலம், நேரம், சூழலுக்கு ஏற்றவாறு நாம் மன்றாட வேண்டும். இயேசு சில நேரங்களில் தனியாக இறைவேண்டல் செய்தார், சில நேரங்களில் குழுவாக இறைவேண்டல் செய்தார், சில நேரங்களில் தொழுகை கூடம் சென்று யூதர்களோடு சேர்ந்து இறைவேண்டல் செய்தார். இடம், காலம், சூழல் அறிந்து இயேசு இறைவேண்டல் செய்தார். இயேசு சில நேரங்களில் அமைதியாக இறைவேண்டல் செய்தார், சில நேரங்களில் உரத்த குரலில் இறைவேண்டல் செய்தார். ஆகவே சில நேரங்களில் உரத்த குரல் எழுப்பி மன்றாடுகின்ற தேவை இருக்கிறது. அந்த நேரங்களில் நாம் உரத்த குரலில் மன்றாட வேண்டும். திருப்பாடல் 3:4 சொல்லுகிறது, நான் உரத்த குரலில் ஆண்டவரிடம் மன்றாடுகிறேன், அவரது திருமுலையிலிருந்து எனக்கு பதிலளிப்பார். திருப்பாடல் 77:1 நாம் வாசிக்கிறோம், கடவுளை நோக்கி உரத்த குரலில் மன்றாடுகின்றேன், கடவுள் எனக்கு செவி சாய்த்தருள வேண்டும் என்று அவரை நோக்கி மன்றாடுகிறேன். ஆகவே சில நேரங்களில் ஒரு நெருக்கடியான சூழல், அப்பொழுது நாம் உரத்த குரலில் வாய்விட்டு நாம் மன்றாடுகிறோம். சில நேரங்களில் நாம் அமைதியாக மன்றாடுகிறோம். இடம், காலம், சூழலை பொறுத்து நாம் மன்றாடுகிறோம். திருப்பாடலில் சில நேரங்களில் உரத்த குரலில் நான் மன்றாடினேன், ஆண்டவரே என்னை காப்பாற்றும். ஆகவே நம்முடைய திருப்பலியில் சில நேரங்களில் நாம் அமைதியாக மன்றாடுகிறோம், சில நேரங்களில் உரத்த குரல் எழுப்பி நாம் மன்றாடுகிறோம். இறை புகழ்ச்சி சொல்லும் பொழுதெல்லாம் உரத்த குரலில் நாம் சொல்ல வேண்டும். கிறிஸ்துவின் திருவுடல் என்று சொல்லுகின்ற பொழுது ஆமேன் என்று சொல்லி நாம் நற்கனை பெற வேண்டும். அது உரத்த குரலில் சொல்ல வேண்டும். அது ஒரு நம்பிக்கை அறிக்கை. ஆகவே எப்பொழுதெல்லாம் உரத்த குரலில் மன்றாடுகிற தேவை இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் உரத்த குரலில் மன்றாடுவோமாக. எப்பொழுதெல்லாம் அமைதியாக மன்றாட வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் நாம் அமைதியாக மன்றாடுவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக.